தற்போது மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமிஜி அவர்களை நம் அனைவருக்கும் அருளுரை வழங்க வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹுஹு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுக ஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடாலசன்ஸ் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நமஸ்காரங்கள் சுவாமி அர்க்கப்பிரபானந்தர், டாக்டர் சுந்தர பாண்டியன், டாக்டர் வித்யா, டாக்டர் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் டாக்டர் தேவி, இவர்கள் எல்லாமே சிறப்பான ஸ்பெஷலிஸ்ட். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் சைக்காட்ரி சப்ஜெக்டில் ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் சுந்தர பாண்டியன் நம்மளுடைய கிளினிக்கில் வாரம் சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக பீடியாட்ரிஷியன், அவர் பேஷண்ட்ஸை பார்க்குறது உண்டு. அவருடைய ஒரு உற்சாகத்தினால்தான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். அடாலசன் பீரியட், அதாவது வளர் இளம் பருவ மாணவர்கள். அடாலசன் பீரியடுங்கிறது 10லேருந்து 19 வயசு வரைக்கும் இந்த பருவத்தை அடாலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தோன்னே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 6 விதமான மாற்றங்கள், விகாரங்கள் ஏற்படுகிறது. பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஷட் விகாரம் அப்படிங்கிறாங்க. 6 விதமான விகாரங்கள் ஏற்படும். முதல்ல பிறப்பு. பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிழைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அது நல்லா கவனிக்கலைன்னு எந்த பக்கம் வேணாலும் போகலாம். அதுக்கப்புறம் இருப்பு அப்படிங்கிற ஒரு நிலை. 3வது நிலை வளர்ச்சி, வர்த்ததே அப்படிம்பாங்க சம்ஸ்கிருதம், வளர்ச்சி பருவம். அதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்படும். உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படும், மனதில் பல மாற்றங்கள் ஏற்படும். இது மாற்றங்களான ஏற்படும் ஒரு பருவம். அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தினா உடம்பு அப்படியே கேடு ஏற்படும், உடம்புக்கு மனதுக்கும் கேடு ஏற்படும். மெதுவாக கடைசியில் இறப்பில் போய் முடியும். இதுதான் 6 விதமான விகாரங்கள், மாற்றங்கள். இந்த 6 விகாரத்துலேயும் முக்கியமானது 10லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியட், அடாலசன் பீரியட், வர்த்ததே அப்படிங்கிறாங்க, வளர்ச்சி ஏற்படும் பீரியட். ரொம்ப ஒரு குழப்பகரமான ஒரு பருவம் அது. முதல்ல குழந்தையாக இருந்தபோது அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கும், டீச்சர் எல்லாரும் சொல்கிற பேச்சு கேட்கும். இந்த பீரியட் வந்தோடனே அதனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. எல்லாத்தையும் ஒரு வாதம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இம்மீடியட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்காது, சொல்கிறத கேட்காது, பிடிவாதங்கள், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்போ தான் வர ஆரம்பிக்குது. இது ஒரு முக்கியமான பீரியட். இது மற்றவங்களுக்கெல்லாம், பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், பெரியவர்களுக்காக இருக்கட்டும், இது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு சேலஞ்ச். ஏன்னா இது முக்கியமான பீரியட். இங்கே என்ன
எப்படி அந்த குழந்தை வளர்கிறதோ இந்த பீரியடில், இந்த பருவத்தில், அதுதான் அதோடைய ஃப்யூச்சரை டிட்டர்மின் பண்ணும், ஃப்யூச்சரை நிர்ணயிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுற வேண்டிய ஒரு பருவம் இந்த அடாலசன்ட் பீரியட். வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய மர்மமான ஒரு ஏற்பாடு, மர்மமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி. அது திடீர்னு ஒரு ஏற்படுறது, பல குழப்பங்கள், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி, அப்படி ஒரு அன்சர்டனிட்டி. ஆகையால் நம்ம எல்லோருமே, எல்லா வயதினர்களுக்குமே இது ஒரு, இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாமே மாணவர்கள். ஆனால் இந்த மாணவர் பருவம் இந்த காலகட்டத்தில் எப்போதுமே அப்படி தான், ஒரு பெரிய கிரைசிஸ், ஒரு இக்கட்டான ஒரு பீரியட். ஏன்னா இப்போ படிப்பு, வளர்ச்சி, கல்வி அப்படிலையும் கல்விங்கிற ஒரு ஏரியாவில் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிக்கணும், நிறைய படிக்க வேண்டிய புதிய விஷயங்கள் வருது. அது தவிர காம்படிஷன், எங்கே போனாலும் ஒரு தீவிரமான காம்படிஷன். நம்மளுடைய பாப்புலேஷன் அவ்வளோ இருக்குது, எங்கே போனாலும் காம்படிஷன். ஸ்கூல் அட்மிஷன், கேஜி அட்மிஷன்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் அட்மிஷன், வேலை கிடைக்கிறது, எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய காம்படிஷன். ஆகையால் இந்த பசங்களுக்குடைய, இந்த மாணவர்களின் மனதில் ஒரு பெரிய டென்ஷன் பீரியட் இதுதான். என்ன பண்ணுறது? அதை தவிர பலவிதமான முரண்பாடுகளை அவர்கள் அப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு பக்கமாக ஏழ்மை இருக்குது, ஒரு பக்கமாக ஒரே செல்வம் குவிஞ்சு கிடக்கு ஒருத்தர்கிட்ட. நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ரொம்ப சுகமாக இருக்காங்க. உலகம் பார்த்தா உலகத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இறைவன் ஒரு கருணைமயமான இறைவன், அவர் படைத்த உலகத்தில் ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டம்? இந்த கேள்வியெல்லாம் கூட நிறையா பசங்களினுடைய, மாணவர்களின் மனதில் இது எழும். அதனால் அவங்க ஒரு குழம்பி கிடப்பாங்க, என்ன பண்ணுறது, எந்த பாதையில் போகிறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமான ஒரு நிலைமை இது. அந்த பருவத்தில் ஒரு 5 விதமான கருத்துக்கள் நான் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் 5 விதமான பஞ்சஷீலம் அப்படின்னு சொல்லலாம். ஷீலம்னா நற்குணங்கள், பஞ்சஷீலம். முதலாவதாக வந்து கோல் ஓரியன்டேஷன். நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன, ஒரு குறிக்கோள் இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நம்ம பிரயோஜனம் இல்லாமல், ஒரு முட்டாள் கூட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். இங்கேருந்து அது போய் எடுத்துகிட்டு வா, எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்பான். ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட ஏதாவது ஒன்று பண்ணு, ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொன்னாலே ஒரு கேள்வி, ஏன் பண்ணணும், பிரயோஜனம் வேணும், என்னத்துக்காக பண்ணணும் அப்படின்னு. அதே போல் ஆனால் வாழ்க்கைங்கிற போது நமக்கு அந்த பிரயோஜனை பற்றி, ஏன் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போய்ட்டு, மெக்கானிக்கலாக நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம படிப்பு, நம்ம கல்வி, இன்றைய கல்வி அப்படி தான். வெளி உலகத்தை பற்றி, மூணுக்கு எப்படி போகிறது, வேறு கிரகத்துக்கு எங்கே எப்படி போகிறது, அதில் அப்புறம் கடலுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லா விதமான கல்விகளும் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் வாழ்க்கைங்கிறது என்ன, எப்படி வாழணும் அப்படிங்கிற பற்றி நம்ம கல்வி திட்டத்தில் அது இல்லவே இல்லை. எங்கேயுமே ஒரு கல்வி திட்டத்தில் வாழ்க்கைங்கிறது என்ன பழங்காலத்தில் இது இருந்தது. 2 விதமான வித்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில். ஒன்று வந்து வெளி உலகத்தை பற்றி உள்ள வித்யை, இன்னொன்று வந்து ஆத்மாவை பற்றி, நான் யார், என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, சப்ஜெக்டிவ் நாலேஜ். இன்னும் வந்து ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். ஆப்ஜெக்டிவ்னு இது எல்லாமே பார்க்குறோமோ நம்ம. சப்ஜெக்டிவ் நாலேஜ், ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் ரெண்டும். வெளி பிரகிருதி ஒன்று இருக்குது, உள் பிரகிருதி அப்படி இருக்குது. மனசு, புத்தி,
நம்முடைய ஆன்மா, இதெல்லாம் உள் பிரகிருதி. வெளி பிரகிருதிங்கிறது நம்ம வெளி உலகத்தை பார்க்கறது. இந்த ரெண்டு பற்றி ஞானம் இருந்திருக்கு, உபனிஷத்துகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. அதனால் கோல் அப்படின்னா ரெண்டு விதமான கோல் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒன்று வந்து இமீடியட் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். இந்த வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு மனிதன், இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு சர்வீஸில் ஒருத்தர் போகிறாருன்னா, முதல்ல ஒரு கிளர்க்காக சேர்ந்தாருன்னு, நான் 60 வயசில் ரிட்டையர் ஆகும்போது எந்த பொசிஷன் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்கும் இருக்கும். அதை வந்து தன்னுடைய கடமையை நல்லா பயின்றா அது வந்து அந்த பொசிஷனுக்கு போகலாம், மேனேஜர் ஆகலாம், இல்லை ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகலாம். வாழ்க்கையில் இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அதே போல் ஒரு மாணவர்கள்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன கோல், அவங்களுடைய கடமை என்ன, நல்லா படிக்கணும், அப்புறம் பலவிதமான கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு இதில் சமுதாயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சிட்டிசனாக இருக்கணும், வேலை, நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும். இதுக்காக வேண்டி தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மாணவர் பீரியட், ஸ்டூடெண்ட்ஷிப், பீரியட் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். இது வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு படிப்பு, கல்வி நல்லா இருக்கணும், அதுக்கு கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அவங்களுடைய கடமை வந்து நல்லா படிப்பது தான் கடமை. அப்புறம் வேலை, ப்ரொஃபஷன் அப்படின்னு போனோன்னே, ப்ரொஃபஷன் வெறும் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பொட்டென்ஷியல் அப்படின்னு இருக்குது, ஆற்றல். ஒவ்வொரு மனிதனுக்கும் சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் சில காரியங்கள் நல்லா பண்ணுவாங்க. ஒரு இன்ஜினியராக வர்றதுக்கு மெக்கானிக்கல் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ண முடியும். சில பேர் டாக்டருக்கான சேவைகள் பண்ண முடியும். அவங்களுக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து இந்த ஜென்மங்கிறது பல ஜென்மங்களின் சம்ஸ்காரங்கள் கொண்டு தான் இந்த ஜென்மம் வருது. அதனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட், ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த டேலண்ட்டை எப்படி வெளிப்படுத்துறது? அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ப்ரொஃபஷனை, ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு ஒருத்தர் ஆசை இருக்கும், டாக்டர் கலையில் நல்ல அவருக்கு தேர்ச்சி இருக்கலாம் ஒரு பையனுக்கு. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ இன்ஜினியரிங் படி அப்படிமா. எப்படி அவனுடைய பொட்டென்ஷியல் வெளிவர முடியாது. அதனால நம்ம பொட்டென்ஷியல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வெளிப்படுறதுக்காக இது ஒரு முறை, இது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது, நம்ம தொழில் அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்தாப்பில் படிப்பை ஏற்றுக்கொள்வது. ஆனால் நம்ம இந்தியன் சிச்சுவேஷனில், நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிற நிலைமையில் நான் இது தான் படிப்பேன், இதை படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. காம்படிஷன். முக்கால்வாசி வீட்டில் அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன கோர்ஸ் பையன் படிப்பான் அப்படிங்கிறது. பையனுக்கு வேற ஒரு ஆசை இருக்கலாம், ஆனால் பையன் கிரிக்கெட்டராக வரணும், அவன் நல்லா விளையாட விளாட்றான். எனக்கு கிரிக்கெட்டில் தினமும் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, நான் ஒரு கிரிக்கெட்டராக வரணும் என் பையன் அப்படின்னு நினச்சிப்பாங்க அவங்க, இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றம் தான் ஏற்படும் மனிதனுடைய வாழ்க்கையில். ஆகையால் கோல் டிட்டர்மின் பண்ணுறது நம்மளுடைய முக்கியமான இது வந்து நமக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மாக்களும் டீச்சர் எல்லாருமே இந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற ஆற்றலை பற்றி தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்பில் வளர்க்குறது தான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும். அப்புறம் ஒரு பையன் நல்ல ப்ரொஃபஷனில் போயிட்டான், அவனுக்கு தகுந்தாப்பில் ஒரு ப்ரொஃபஷனை போயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், பேர் புகழ் எல்லா சொத்து சுகங்கள்லாம் வருது. அப்படியும் அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுங்கிறது கிடையாது. இவளுக்குள்ள ஒரு வேக்யூம் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்காக தான் ஒரு ஹையர் கோல், அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் கோல், த ஹையஸ்ட் கோல்
அப்படி சொல்லுவாங்க. இந்த உடம்பு மனது இதெல்லாம் ஒரு ஜடம்தான். இந்த டேபிளை போல் உடம்பு மனசு எல்லாமே ஜடம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஜோதி ஒன்று இருக்குது. அதுதான் இந்த மனது உடம்பை இயக்குறது. நான் அது எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒட்டுமொத்தமான எல்லா ஆத்மா சேர்ந்து தான் கடவுள். நானும் அந்த கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிற அறியறது தான். இதுதான் ஒரு தர்மத்தின் நோக்கம், மதத்தின் நோக்கம், ரிலிஜன். இந்த அல்டிமேட் கோலை அடைவதற்கான ஒரு முறை, இட்ஸ் அ பாத். இதுதான் ரிலிஜன். இந்த ஐடியாவை நம்ம சின்ன வயசுலேயே பசங்களுக்குள்ள இந்த அல்டிமேட் கோல், இறுதியான ஒரு இலக்கு என்ன வாழ்க்கையில், நம்ம எல்லாம் எந்த திசையில் போயிட்டுருக்கோம், எதற்காக போயிட்டுருக்கோம், இப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை மீனிங்லெஸ்ஸாக தினம் சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், திருப்பி வரேன், தூங்குறேன், எழுந்துக்கிறேன், திருப்பி போகிறேன், வரேன், வாழ்க்கை பூரா எப்படி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வராது. இளம் வயதிலேயே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு முதல்லேருந்தே சொல்லி வச்சுட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கையே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது முதலாவது சீலம், கோல் ஓரியன்டேஷன். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது நேர்மையாக வாழறது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது, நேர்மை இல்லாதவன் விலங்குக்கு சமானம் அப்படிங்கிற. ஆஹார நித்ரா பயமைதுனஞ்ச சாமானியமேதத் பசுபிர் நராணாம் தயோ சாமானியமேதத் பசுபிர் நராணாம். தர்மந்தான் அதில் சிரேஷ்டமானது, வித்தியாசமானது. தர்மோஹி அதிகோ விசேஷோ தர்மேண ஹீனா பசுபிஸ் சமானா அப்படிங்குது. தர்மம் இல்லைன்னு, நேர்மையான வாழ்க்கை இல்லைன்னு அவன் பசுவுக்கு சமானமானவன், ஒரு விலங்குக்கு சமானமானவன் அப்படி. எல்லா சமூக சீர்கேடுக்கு எல்லாமே இதுதான் காரணம், நேர்மையின்மை. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் இப்போ சரியாக படிக்காமல் காப்பி அடித்து பாஸ் பண்ண போனான்னு, அவன் பாஸ் பண்ணி நல்ல மார்க்கு வாங்கிடுவான். அவன் மார்க்கை பார்த்து வேலைக்காக கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவனே தானாக அப்பியர் ஆகி பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவன் கஷ்டத்தை புரியுவான், இப்போ சரியாக படிக்கலையே. இது அவமானம் மட்டும் இல்லை, தனக்கே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துது. வேலை கிடைக்கணும், நல்ல தகுதி உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தான்னா அவன் இமீடியட்லி பாஸ் பண்ணிவிடுவான் அந்த இன்டர்வியூவில். சரியாகவே படிக்கவே இல்லை காலேஜில், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தான் கேடு ஏற்படுகிறது. இது நல்லா உணர்த்தணும் சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், மூன்றாவதானது ஒழுக்கம், டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கமும் இந்த நேர்மையும் ரெண்டும் ஒன்றா தான் போகும். ஒழுக்கமானவன் தான் நல்ல நேர்மையாக இருக்க முடியும். இந்த ஒழுக்கத்தையும் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய பெற்றோர்கள், டீச்சர் அவங்களுக்கு உணர்த்தணும். டிசிப்ளின்னா டைம்லி வர்றது, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைக்கணும். இது ரொம்ப கஷ்டமான பீரியடில், இந்த டீனேஜ் பீரியடில், இந்த அடாலசன்ஸ் இந்த பீரியடில் இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒழுக்கத்தை அவங்களுக்கு உணர்த்துறது. இதுக்கப்புறம் உள்ளது மற்றவங்களுக்கு சேவை செய்கிற மனோபாவை. சேவை செய்கிறதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், எல்லாருக்கும் மனோபாவம் இருக்கணும். ஏன்னா சுயநலமாக
வளர்ந்துடக்கூடாது குழந்தை. நம்ம சமுதாயமே ஒருத்தர் நம்பி தான் இருக்குது. நான் இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கிதுன்னா எங்கேயோ வயலில், எங்கேயோ கிராமத்தில் வயலில் உழுது அதை வந்து பயிராக்கி இது ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஒரு வண்டியில், தள்ளு வண்டியில் கொண்டு வந்து விற்கிறான். அது நம்ம இப்போ வாங்கி சாப்பிட்றோம். எவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறது நமக்குடைய நேச்சுரலாக இருக்கணும். ஏன்னா சொசைட்டியே இன்டர்டிபெண்ட், ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சுவாமிஜி அதுதான் சொல்கிறார், as long as millions are living in hunger and ignorance, so long I call every man a traitor who, being educated at their expense, does not pay heed to them. மற்றவங்களுடைய பைசால என்னுடைய படிப்பை நான் பயின்று சம்பாதிக்கிறேன், மற்றவங்கள பற்றி கவலையே படுறதில்ல அப்படிங்கிற ஒரு துரோகி அவன். ஐ ஹோல்ட் him as a traitor அப்படிங்கிற, அவர் ஒரு பெரிய துரோகி அப்படின்னு சொல்கிறார். அதனால் சுயநலமின்மை, மற்றவங்களுக்கு சேவை செய்கிற பாவமும் உங்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே சொல்லணும். ஸ்டூடெண்ட் மாணவனாக இருக்கும்போதே இதை போதிக்க வேண்டும். கடைசியாக பலம், ஸ்ட்ரென்த் வலிமை. இதை தேக வலிமையும் இருக்கணும், உடம்பு வலிமையும் இருக்கணும், மனோ வலிமையும் வேணும். அதுக்கப்புறம் ஆத்ம வலிமை, ஆத்ம பலமும் வேணும். ந அயம் ஆத்மா பலஹீனேன லப்ய, பலம் இல்லாதவன் இந்த கடவுளை அறிய முடியாது, ஆத்மனை அடைய முடியாதுன்னு நம்ம உபனிஷத் சொல்லுது. இந்த சமூகத்தில் எல்லா இழிவுகளுக்கும் காரணம் வந்து இந்த பலம் இல்லாதது தான். ஒரு ஸ்டூடெண்ட் நான் படித்து பாஸ் பண்ணுவேங்கிற ஒரு தைரியம், மனோபலம் இல்லை. அப்போ எப்படி பாஸ் பண்ணுறது? நம்பர் வாங்குறதுன்னு காப்பி அடிக்கணும். நான் நல்லா தன்னுடைய கடமையை செஞ்சு நான் உழைச்சி பணம் சம்பாதிக்கணும் அப்படி அதுக்கு தைரியம் இல்லாதவன், மனோபலம் இல்லாதவன் எப்படி சுருக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். இந்த பலமின்மை, வலிமையின்மை, இதுதான் எல்லா ஈவிலுக்கும் காரணம் சமுதாயத்தில் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். சுவாமிஜி சொல்கிறார், எல்லா பலமும் உன்னுள்ளே தான் இருக்குது. ஆல் ஸ்ட்ரென்த் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிறார். Preach this to yourself, to everyone, the real nature of man. Then you will see how the sleeping soul rises. All goodness will come, all power will come, all glory will come, all that is excellent will come when this when the sleeping soul engages in self-conscious activity அப்படிங்கிறார். இந்த ஆத்மனை பற்றி உன்னுள்ளேயே எல்லா சக்தியும் இருக்குது, இது எல்லாருக்கும் சொல்லு, நீயும் தெரிஞ்சுக்கோ. அப்போ பார்ப்ப உன்னுள்ளே இருக்கிற சக்தி எப்படி ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. எல்லா நல்லதும் உனக்கு வரும். அப்போ தான் ஆல் குட்னஸ் வில் கம், க்ளோரி வில் கம், பவர் வில் கம், பியூரிட்டி வில் கம், எவ்ரிதிங் எக்ஸலண்ட் வில் கம். ஸோ இன்னைக்கு இந்த முக்கியமான ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமிஜி மகாராஜ் எல்லார்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன். நம்ம ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை ஏற்படுத்தணும். இவங்க தான் ஃப்யூச்சர், நம்முடைய தேசத்துக்கு இவங்க தான் ஃப்யூச்சர். நம்ம தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துவது என்றால் இந்த இளம் மாணவர்களுக்கு சேவை செய்வது தான். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய மகத் காரியத்தில் எல்லாரும் ஈடுபடுவோம் என்று வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சுவாமிஜி. சுவாமிஜி அவர்களை டாக்டர் சுந்தரபாண்டியன், டாக்டர் வித்யா, டாக்டர் தீபன் சக்கரவர்த்தி மற்றும்
டாக்டர் தேவி இவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Swamiji.